கோட் படத்தோட போஸ்டரை டீகோட் பண்ணோம்னா முக்கியமான சில விஷயங்கள் கண்ணில் படுது. மாஸ்கோல இருக்க கிரெம்லின் டவர் கிட்ட பிளாஸ்ட் நடக்கிற மாதிரி போஸ்டர்ல காட்டியிருக்காங்க. விஜய் ப்ரொஃபஸரா இருக்கனால கதையில ரஷ்யாக்கு பெரிய பங்கு இருக்கு. ரஷ்யா அண்ட் மலேசியால தான் கதையோட முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும்னு தோணுது. இதனாலதான் போஸ்டர்ல ரஷ்யா அண்ட் மலேசியன் கரன்சியை போட்டிருக்காங்க. விஜய் மேல இருக்க சீலை கவனிச்சீங்கன்னா அதுல 16 ஃபெப்னு டேட் மென்ஷன் பண்ணிருக்கு. இந்த தேதி தான் படத்துல ஒரு முக்கியமான சம்பவம் நடக்க போற நாள். ஒன்னு 21 வயசு விஜய் பிறக்கிற நாளா இருக்கணும், இல்லாட்டி அந்த பாம் பிளாஸ்ட் நடக்கிற டேட்டா இருக்கணும். டைம் சம்பந்தப்பட்ட படம். மாநாடு மாதிரி நடக்க போற சம்பவத்தை தடுக்கிற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. டான் நோட்ஸ், பாம் பிளாஸ்ட், பாராஷூட், ஸ்டாம்ப், சீல், கரன்சி எல்லாம் பாக்குறப்போ நாம பழைய வீடியோஸ்ல சொன்ன மாதிரி டிபி கூப்பர் கதையா இருக்கவும் சான்ஸ் இருக்கு. டிபி கூப்பர்னு ஒருத்தன் பணத்தை திருடிட்டு பிளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிட்டான். அவன் எங்க போனா என்ன ஆனான்னு இப்ப வர கண்டுபிடிக்க முடியல. கோட்ல உண்மையான இன்சிடென்ட்டை வச்சு படம் பண்ணிருக்காங்களா ஆர் ஃபுல் ஃபிக்ஷனானு தெரியல. போஸ்டர்ல விஜயோட லுக் சீனா இருக்கு. நிறைய டீடைல்ஸ் பண்ணிருக்கனால போஸ்டரோட குவாலிட்டி பேடா தான் இருக்கு. வெங்கட் பிரபுவோட கெரியர் பெஸ்ட் மங்காத்தாவும் இதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி வீக்ல தான் ரிலீஸ் ஆச்சு. அதே மேஜிக் கோட்டுக்கும் ஒர்க் ஆகுதான்னு பாப்போம். சயின்டிஸ்ட் டீச்சரா கோட்ல நடிச்சிருக்க விஜய் அண்ணா செப்டம்பர் 5 டீச்சர்ஸ் டே அன்னைக்கு வந்து நமக்கெல்லாம் பாடம் எடுக்க போறாரு. கோட் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரோமோ ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. கோட் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகும்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது லாங் லீவா இருக்கனால எஸ்கேவோட அமரனும் செப்டம்பர்ல தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜயும் சிவகார்த்திகேயனும் கிளாஷ் விடுறாங்களா ஆர் வேற வேற டேட்ல வர்றாங்களான்னு போக போக தான் நம்மளுக்கு தெரியும். நேத்து ஃபைண்டர் ப்ராஜெக்ட் 1 படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லரை வச்சு பாக்குறப்போ செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற சார்லிய அவர் பொண்ணு காப்பாத்த போராடுற மாதிரி இருக்கு. உண்மையிலேயே அங்க என்ன நடந்துச்சுன்றது ஃபைண்டர் படத்தோட கதையா இருக்கும். ட்ரெய்லர் கொஞ்சம் கியூரியாசிட்டியை கிளப்புற மாதிரி இருந்துச்சு. உண்மை சூரியன் மாதிரி அதை என்னதான் மறைச்சு வச்சாலும் வெளியே வந்துரும்ன்ற மாதிரி நிழல்கள் ரவி இங்கிலீஷ்ல டயலாக் பேசுற மாதிரி ட்ரெய்லர் முடியுது. சார்லி, நிழல்கள் ரவி, சென்ட்ராயன் நடிச்சிருக்க ஃபைண்டர் ஆகஸ்ட் 20 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. துல்கர் சல்மான் நடிச்சிருக்க லக்கி பாஸ்கா படத்தோட டீசர் நேத்து ரிலீஸ் ஆயிருக்கு. 60ஸ்ல நடக்கிற ஹெய்ஸ்ட் கதை போல டீசர் ப்ராமிசிங்கா பண்ணிருக்காங்க. சாதாரண மனுஷன் எப்படி பெரிய பணக்காரன் ஆகுறான்றது இந்த படத்தோட கதை. காமன் மிடில் கிளாஸ் மென்னா துல்கர் சல்மான் நடிச்சிருக்காரு. கோட் படத்துல நடிக்கிற மீனாட்சி சௌத்ரி இந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. யாரும் எதிர்பார்க்காதப்போ சர்ப்ரைஸா வந்த லக்கி பாஸ்கா எல்லாம் பிளான் பண்ணபடி போனா தியேட்டர்ல மே மாசம் ரிலீஸ் ஆகும். எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? இது மாதிரி வீடியோஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ் பார்க்கறதுக்கு மூவி பட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.